குட் ஈவினிங். தேர்ட் இயர் பிகாம்ஸ். உனக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஹோல்டிங் கம்பெனி அண்டு சப்சிடரி கம்பெனிஸ் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட்னால நான் வச்சுருக்கேன். ப்ரிப்பேர் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிப்பேர் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து எது ஹோல்டிங் கம்பெனி எது சப்சிடரி கம்பெனின்றது நம்ம கொஸ்டினில் நமக்கு தெரியணும் பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ இந்த கொஸ்டினில் உனக்கு ஹெச் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கேன், எஸ் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கேன் லைபிலிட்டி சைட். ஸோ தட் இஸ் கால்ட் ஹெச் அப்படின்றது இது ஹோல்டிங் கம்பெனி, இது சப்சிடரி கம்பெனி. அசட் சைடு அதே மாதிரி ரெண்டு ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் இருக்கும். சார் என்னால் கண்டுபிடிக்க முடியல எது சப்சிடரி கம்பெனின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி யாருக்கு இருக்குது அமௌண்ட் அப்படின்னு பாரு. ஸோ ஹெச் லிமிடெடுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ சப்சிடரி கம்பெனின்றது இந்த கம்பெனி தான் எஸ் லிமிடெட் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து. ஸோ முதல்ல இதை தெரிஞ்சுக்க. இப்போ செகண்ட் கொஸ்டின், எஸ் லிமிடெடோட ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh. இப்போ ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டடாக சப்சிடரி கம்பெனிலேருந்து எடுத்துக்குவோம், அக்கேர் ஃப்ரம் த ஷேர்ஸ், எல்லா ஷேர்ஸும் எடுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து எபோவ் 50%. ஸோ அது எபோவ் 50% வரும்போது எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து மாறும், ஆன்சர்ஸ்லாம் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 1 lakh இருக்குது. இந்த 1 lakh ஒரு ஷேரோட ரேட்டு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபா. முதல்ல வந்து 1 lakh 10ஆல் டிவைட் பண்ண 10ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா மொத்தம் வந்து ஸோ எஸ் லிமிடெட் அப்படின்றவன் 10,000 ஷேர்ஸ் வச்சுருக்கான். 10,000 ஷேர்ஸ் வச்சுருக்கான். இப்போ இந்த 10,000 ஷேர்ஸும் வந்து ஹெச் லிமிடெட் கம்பெனிக்காரன் வந்து அக்கேர் பண்ணுறான். ஸோ என்ன ரேட்டுக்கு அக்கேர் பண்ணுறான் அப்படின்னா சேம் காசு தான், 10 ரூபா மணி, அதே 1 lakh கொடுத்து வாங்கிட்டான். இந்த மாதிரி 1 lakh கொடுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னாலே ஸோ there is no minority interest, there is no capital reserve, there is no goodwill. ஸோ இதை மூணையும் நல்லா ஞாபகம் வச்சு. ஸோ 1 lakh உள்ள வேல்யூ, என்னோடய ஷேர் கேபிட்டலோட வேல்யூ 1 lakh. அந்த 1 lakh அப்படியே ஹெச் லிமிடெட் தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 10,000 ஷேர்ஸ். இந்த 10,000 ஷேர்ஸ் அப்படின்றது எப்படின்னா இந்த 1 lakh ஒரு ஷேரோட ரேட்டு 10ஆல் டிவைட் பண்ணா அப்படின்னா ஸோ 10,000 ஷேர்ஸ். இந்த 10,000 ஷேர்ஸுமே நான் 10 rupees கொடுத்து தான் நான் 1 lakh கொடுத்து எஸ் லிமிடெட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ தட் இஸ் கால்ட் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நீ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு, கேபிட்டல் ரிசர்வு, குட்வில் இந்த மாதிரி நீ எது கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டைரெக்டாக நீ ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய மாடலை நல்லா நான் வச்சுக்கிறேன். இது பார்ட்டி பியில் கேட்டுட்டாங்க நமக்கு இந்த மாதிரி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ கொஸ்டின் அடிச்சிடறேன். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கேன். இப்போ consolidated balance sheet. இப்போ ஷேர் கேபிட்டல், ஸோ ஷேர் கேபிட்டல் ஸோ ஹெச் லிமிடெட் உள்ள வேல்யூ மட்டும்தான் நீ எடுக்கிறது. ஸோ கன்சாலிடேட்டட் ஷேர் கேபிட்டல் ஹெச் லிமிடெட் எவ்வளோ இருந்தது? ஸோ $4 lakhs. ஸோ ஹெச் லிமிடெட் 4 lakhs. ஸோ இது மட்டும்தான் நீ எழுதுற. அதுக்கடுத்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஸோ ஹெச் லிமிடெடுக்கு 2 lakhs. 2 lakhs. எஸ் லிமிடெடுக்கு 1 lakh. ஸோ டோட்டல் 3 lakhs. 7 lakhs. So assets, sundry assets. So H limited 5 lakhs, S limited 2 lakhs.
ஸோ உன்னை பொறுத்தளவுக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வந்து முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கான்செப்ட்டு எஸ் லிமிட்டடுடைய ஷேர் கேபிட்டல் 1 lakh கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அசட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 1 lakh அப்படின்னு இருக்குது. அப்போ 10,000 ஷேர்ஸ் வந்து அந்த ரேட் கொடுத்து தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு வேளை இங்கே 1,30,000 அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. இந்த 10,000 ஷேர்ஸுமே நான் 1 lakh கொடுத்து வாங்காமல் 1,30,000 கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அது கேபிட்டல் ரிசர்வாக குட்வில்லா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த 1,30,000க்கு பதிலாக இங்கே 1 lakhக்கு பதிலாக 90,000 இருக்குது அப்படின்னாலும் நீ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். வேல்யூ வந்து கரெக்டாக 1 lakh இருந்தால் பிரச்சனை கிடையாது. எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் 1 lakh, இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து நமக்கு 1 lakh தான் இருக்குது. ஸோ 10,000 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் இருக்கணும். ஸோ அந்த காஸ்ட் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 90,000 அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கேபிட்டல் ரிசர்வாக குட்வில்லான்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 10,000 ஷேர்ஸ் 1 lakh எஸ் லிமிட்டோட வேல்யூ 1 lakh. ஆனால் இங்கே 8,000 ஷேர்ஸு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கான். அதோட வேல்யூ வந்து 90,000 இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இந்த இடத்துல வந்து ரெண்டு கண்டுபிடிக்கணும். நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரேட்டு வந்து ஸோ 8,000 ஷேர்ஸ் வந்து 90,000 வாங்கியிருக்கோம். அப்போ ஆஸ் யூஷுவலுடைய ரேட் வந்து ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபா. அப்போ 8,000 ஷேர்ஸ் வந்து 10 ரூபா மணிக்கு பார்த்தா 80,000 தான் வந்திருக்கணும். ஆனால் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ரேட்டு 90,000 வாங்கியிருக்கோம். அப்பயும் நீ கேபிட்டல் ரிசர்வாக குட்வில்லான்னு சொல்லி நீ பார்க்கணும். அதே நேரத்தில் ஸோ 10,000 ஷேர்ஸில் இங்கே 8,000 ஷேர்ஸ் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு பார்ட்டும் நம்ம பார்க்கணும். இது வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன். தேங்க்யூ.